ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கோமாதா எங்கள் குலமாதா, குலமாதா நலங்காக்கும் திருமாதா. இந்த குலம் மக்களையும் சரி, குலத்தையும் குலதெய்வம் எப்படி காக்கின்றதோ அதே மாதிரிதான் இந்த கோமாதா நம்மை காக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த பொருள் என்று சொல்லும்போது அறம், பொருள், இன்பம், வீடு. அறம் இருந்தால்தான், அந்த அறத்தின் வழியாக பொருள் ஈட்டினால்தான் இன்பம் வரும். அந்த இன்பமும் நல்ல இன்பமாக இருக்கும் பட்சத்தில்தான் அந்த வீடு பேறு என்ற தன்மையானது அமையும். இந்த அறம், பொருள், இன்பம், வீடு என்ற அத்தனை நல்ல அமைப்பையும் தருகின்ற ஒரு தன்மை எதற்கு என்று சொன்னால் இந்த கோமாதா. இந்த கோமாதாவுடைய மகத்துவம் என்று சொன்னால், கங்கை எப்படி புனிதமானதோ, கங்கை நீர் எப்படி தூய்மையானதோ, அதே போன்ற கோமாதா மிகவும் தூய்மையான ஒரு தெய்வமாக சொல்லப்படுகின்றார்கள். இந்திரனுடைய ஐராவதம் யானை போல, தேவலோகத்தில் இருக்க கற்ப விருஷம் போல, அதே போல காமதேனு என்று சொன்னால் இந்த கோமாதா தான். இந்த கோமாதாவை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வறுமை என்பதே இல்லாமல் இருக்கும். இந்த வறுமை நீங்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், கடன் தொல்லைகளால் அவதியுறுபவர்கள், ஏதோ ஒரு எல்லா வகையிலும் எனக்கு நிம்மதி இருக்கு, நல்ல வேலை, நல்ல மக்கள் இருக்காங்க, நல்ல ஒரு வருமானம் இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு வகையில் எங்களை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் நாங்கள் மாட்டிக்கிட்டே இருக்கோம், எங்களை நிம்மதின்றது இல்லை, ஒன்று போனால் ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்போம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த மூணும் இருந்தும் நிம்மதியற்ற நிலைமை. இந்த தன்மையெல்லாம் நமக்கு போகணும். அந்த கர்மா, அந்த பாவங்களை எல்லாம் நாம் தொலைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய அருமருந்து என்ன அப்படின்னா இந்த கோமாதா வழிபாடு. கங்கை தண்ணீரை பலர் ஆராய்ச்சி செய்திருக்காங்க. பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் நீர்வளத்துறை உலகளவில் ஆராய்ச்சி செய்திருக்காங்க. எத்தனையோ இறந்த சடலங்கள் எல்லாம் அந்த கங்கையில மிதக்கும். அந்த இடத்துலேருந்து கூட எடுத்து பார்த்துருக்காங்க. ஆனால் கங்கையினுடைய நீரானது புனிதமான கெடுவதில்லை. தூய்மை என்று சொன்னாலே கங்கையுடைய நீர், ஈசனுடைய சடைமுடி மேலிருந்து வருகின்ற அந்த நீர், இன்றைக்கும் அந்த புனித நீர். உலகத்துல எந்த மூலையில் நீங்க அந்த கங்கை நீரை எடுத்து சென்றாலும் சரி, அந்த கங்கையை போன்ற புனிதமானது கிடையவே கிடையாது. அது உலகளவில் அதோடைய நீதி அதுதான். அதே போலதான் உலக அளவில இந்த கோமாதா ஜீவிதமாக நமக்கு வாழ்வுக்கு ஒரு ஜீவனமாக இருக்கின்ற இந்த பசு. இந்த பசு என்று சொல்லும் பொழுதே, பசுபதி என்று சொன்னாலே சிவன் என்று தான் சொல்லுவாங்க. சிவனும் எல்லா விதமான தேவர்களும் இணைந்த ஒரு சங்கமம் தான் இந்த கோமாதா. முப்பெரும் தேவர்கள் ஈஸ்வரன், திருமால், பிரம்மா, அதே போல சக்தி, சரஸ்வதி, மகாலட்சுமி, முப்பெரும் தேவர்கள், முப்பெரும் தேவியர்கள், அஷ்டவசுக்கள், அதே போல பார்த்தீங்கன்னா 30 கோடி தேவர்கள் எல்லாருமே உரைகின்ற இடம் என்ன என்று சொன்னால் இந்த கோமாதா. இந்த கோமாதாவினுடைய பஞ்சகவியம் என்று சொல்வார்கள். கோமாதாவிலிருந்து வருகின்ற சாணம், அந்த கோமாதாவிலிருந்து வருகின்ற கோமியம், பால், தயிர், நெய், இந்த 5ம் சேர்ந்தது தான் இணைத்து என்ன செய்வாங்க, குழைத்து பஞ்சகவியம் தயாரிப்பாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு சுற்றுப்புற சூழல்ல ஒரு தீய அதிர்வலைகள்லாம் இருக்கின்றதோ அந்த இடத்துலனா இந்த பஞ்சகவியத்தை கலந்து தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா வீட்டில், அதுக்கப்புறம் துடைக்கக்கூடாது. வீடெல்லாம் நல்லா பன்னீர், மஞ்சள், உப்புக்கல்லை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பஞ்சகவியத்தை கலந்து கொடுத்துடணும். அதே மாதிரி நீங்கள் ஓமங்கள்னால் உட்காரும்போது சங்கல்பம் பண்ணும்போது முதல்ல இந்த பஞ்சகவியத்தை தான் கொடுப்பாங்க. ஒரு ஸ்பூனில் ஒரு பஞ்சகவியம் கொடுப்பாங்க, உத்திரணியில் கொடுப்பாங்க. அந்த ஒரு உத்திரணி பஞ்சகவியம் நம் உடலில் இருக்கின்ற அத்தனை விதமான பாவங்களையும் எடுத்து விட, நம்மளுடைய கர்மாவை எடுத்துடும். ஏன்னா ஓமம் பண்ணும்போது நம்ம மிக சுத்தமாக இருக்கணும். அந்த அளவுக்கு அது ஒரு தூய்மை தன்மை உடையதாக சொல்லப்படுகின்றது பஞ்சகவியம். இப்போனா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பஞ்சகவிய விளக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா பஞ்சகவிய விளக்கை ஏற்றினாலே
அந்த 5 விதமான ஒரு கலவையினுடைய கோமாதாவினுடைய தன்மையிலிருந்து வருகின்ற அந்த உருவாக்கப்படுகின்ற விளக்கு, அதிலிருந்து வருகின்ற அந்த மனமானது, அதிலிருந்து அந்த ஒளியிலிருந்து வருகின்ற அந்த ஒரு நறுமணமானது வீட்டிலே சுபிட்சை கொடுப்பதற்காக சொல்லப்படுவதாக படுகின்றது. இந்த கோமாதாவினுடைய பூஜை முறை அப்படின்னு பார்க்கும்போது, விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய ஒளி வருவதற்கு முன்பாக இருக்கின்ற அந்த விடிகாலை நேரம் உஷத்காலம், அதே போல் சந்தியா காலம் சாயங்காலம் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள இருக்க நேரம், இந்த 2 காலமே கோமாதா கூடிய சிறப்பு பூஜைக்குரிய நேரமாக சொல்லப்படுகின்றது. இந்த கோமாதாவை பூஜையை காலத்தை சொல்லணும், எங்கே செய்யணும் கோமாதா பூஜை. பெரும்பாலும் பல கோயில்களில் கோமடம் என்று இருக்கின்றது. அந்த கோமடத்துக்கு சென்று நாம் கோமாதா பூஜை செய்யலாம். அதே போல் நம் இல்லத்திற்கு அருகில் எங்கேயாவது கோசாலை இருந்தாலும், அல்லது இந்த பசுக்களை வைத்துக்கொண்டு பால் கறந்து விற்பனை செய்கின்ற அந்த தோட்டம் இல்லை, அந்த கிராமத்தில் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது பசுக்கள் வளர்த்திருந்தாலும் அங்கே கூட சென்று நாம் இந்த கோபூஜையை நம்ம செய்யலாம். கோசாலைன்னும் போதே அங்கே நம்ம அருங்கம்புல் கிடைக்கும், தவிடு வாங்கிட்டு போகலாம், புண்ணாக்கு, கீரைகள், குறிப்பாக அகத்திக்கீரை. அமாவாசை நேரத்தில்னா எவ்வளோக்கு நம்ம அகத்திக்கீரை கோமாதாக்களுக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்முடைய கர்மாக்கள் விலகும். அகத்திக்கீரையை நாம் கொடுக்க நம்ம முன்னோர்களுக்கு உணவளிக்காமல் இருந்த அந்த சாபங்கள் எல்லாம் கூட நமக்கு மாறும். அவ்வளோ மகத்துவம். நீங்கள் தொடர்ந்து ஒரு 12 வாரம் நீங்கள் அகத்திக்கீரையை கோமாதாக்கு கொடுத்து பாருங்கள். 3ஆவது வாரமே மிகப்பெரிய மாறுதல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும் அகத்திக்கீரை வாங்கி எங்கே வழியில் கிடைக்கிறதோ அந்த பசுக்களுக்கு கொடுத்து பாருங்கள். அந்த அந்த 3ஆவது வாரம், 4ஆவது வாரம், 5ஆவது வாரம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் விலகும். எப்படி பைரவருக்கு விளக்கேற்றினால் நமக்கு எப்படி ஒரு இனம் புரியாத வேதனைகள், கஷ்டங்கள் விலகும். நான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு பைரவர் பூஜை எடுத்து கொடுத்துருக்கேன். சனிக்கிழமையானா பைரவர் வழிபாடு, சனிக்கிழமையை வறுமையை நீங்குவதற்கு சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றிட்டு பைரவர் விளக்கேற்றணும் அப்படின்ற ஒரு வழிபாடு நிறைய பேருக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதே போல் அந்த ஒரு இடர்களிலிருந்து நீங்குவதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த கோமாதா பூஜை. இந்த கோமாதா பூஜை கிரக தோஷத்தை நீக்கும். அதாவது கிரக தோஷம் என்று சொன்னால் வீட்டில் உள்ள இல்லங்களில் ஏற்படுகின்ற தோஷங்களை விளக்கும். பெரும்பாலும் கிரகப்பிரவேசம் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா கோபூஜை வீட்டுக்குள்ளே எதற்கு வரவழைக்கிறாங்க அப்படின்னா, முத வீடு கட்டி கோமாதா உள்ளே வரும்போது கோமாதா வராங்க அப்படின்னாலே, அஷ்டலட்சுமி வராங்க அப்படின்னா பெருமாள் வந்துடுவார். பெருமாளோடு சேர்ந்து தங்கை மாரியம்மன் வந்துடுவாங்க. மாரியம்மன் வந்தால் சப்தகன்னிகள் வந்துடுவாங்க. மாரியம்மனோட ஈஸ்வரன் சிவன் பிரான் வந்துடுவாங்க. இவங்க எல்லாம் சப்தகன்னிகள் பிரம்மான் வரும்போது அலைமகள் வந்திருக்காங்க, மலைமகள் வந்திருக்காங்கன்னா கலைமகள் சரஸ்வதியும் உள்ளே வந்துடுவாங்க. சரஸ்வதி வந்தால் பிரம்மருடைய பிரம்மாதி தேவர் அவரும் வந்துடுவாங்க. பிரம்மாதி தேவர்களும் உள்ளே வருவாங்க. இத்தனை பேரும் உள்ளே வந்திருக்காங்கன்னா அவங்களோட சேர்ந்து சப்த ரிஷிகளும் உள்ளே வந்துடுவாங்க. இதே மாதிரி இவங்களோட சேர்ந்து அந்த நட்சத்திர தேவதைகள், கிரக தேவதைகள், எல்லா விதமான தெய்வ அம்சங்களும் என்ன வரும், கோமாதா உள்ள வர வர எல்லாரும் வரும். ஏன்னா எல்லாருமே இங்கே அடக்கம். நெற்றியிலிருந்து ஆரம்பித்து அந்த கண்களிலிருந்து, அந்த நாசியிலிருந்து, இந்த பிடரையிலிருந்து, முதுகிலிருந்து, பின்பக்கம் 2 புஜம், எல்லா இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கால்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான தேவர்கள் குளிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதால்தான் பூஜை பண்ணுவது கோடி மகத்துவம், கோடி புண்ணியம். பூஜை பண்ணுறது ஒன்று ரொம்ப பெரிய விஷயமே இல்லைங்க. அழகாக ஒரு தட்டில் மஞ்சள், குங்குமம், உதிரிப்பூ, வெத்தலை, பாக்கு, பழம், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூ, அக்ஷதை, இதை வச்சுருந்தா போதும் நீங்கள். அப்புறம் கற்பூரம், தூபதீப நைவேத்தியம், அதே மாதிரி சக்கரை பொங்கல். கோமாதாக்கு சக்கரை பொங்கல் கொடுக்க உங்களோட வாழ்க்கையிலும் ரொம்ப இனிமையாகும். மாதத்திற்கு ஒரு தடவையாவது அல்லது வெள்ளிக்கிழமையாவது கோபூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம்.
அதே போல் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்ததுன்னு சொன்னால் அந்த நேரமும் கோபூஜை செய்கிறது ரொம்ப விஷயமாக சொல்லப்படுது. ஏன்னா எத்தனை விதமான கிரக கோளாறுகளுமே கோள்களுடைய கோளாறுகள் சொல்கிறோமே எல்லாமே அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் வருகின்றது. மாதம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஏதாவது ஒரு கோசாலைக்கு சென்று எங்கே கண்ணில் அருகில் உள்ள இடத்துல எங்கே பசு இருக்கின்றதோ அங்கே சென்று இந்த கோபூஜை செய்யுங்க. கோபூஜை செய்கிறதுக்கு அதீத மந்திரங்கள் எல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. கோபூஜை செய்யும்போதே ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணா, ஸ்ரீலக்ஷ்மி ஜெயலக்ஷ்மி நமஸ்துதே, ஓம் பிரம்மதேவரே போற்றி போற்றி, ஓம் கலைமகளே போற்றி போற்றி. எந்த தெய்வத்திற்கும் பேர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஓமுன்னு போடுங்க, முடியும் போது போற்றி போடுங்க. இதற்குன்னு தனிப்பட்ட காயத்ரி தேவை, தனிப்பட்ட மந்திரங்கள் தேவைன்றதே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோமாதா பூஜைக்குரிய மந்திரங்களும் சொல்கிறேன், அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கோமாதா சம்மந்தப்பட்ட அந்த மந்திரங்களையும் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்குறேன். இந்த கோமாதா செய்யும்போது ஒன்றுமே இல்லை, பிரதட்சணம் முதல்ல கோமாதாவுடைய முதல்ல வாழைப்பழம் எடுத்து அந்த கோமாதாக்கு கொடுங்க. கொடுத்த உடனே தனக்கு உணவளிக்கிறான உடனே நம்மளோட பழக ஆரம்பிக்கும். அந்த பழம் சாப்பிடுகின்ற நேரத்திலே அந்த மஞ்சளை நெற்றியிலிட்டு, சந்தனத்தை நெற்றியிலிட்டு, மஞ்சளை நெற்றியிலிட்டு, குங்குமத்தை நெற்றியிலிடுங்க. முடிந்தால் இந்த 2 கும்புகளுக்கும் மஞ்சள் குங்குமம் இடுங்க. அதற்கப்புறம் திருப்பவும் இந்த வயிற்றோட 2 பக்கம், அதே போல் பின்னங்காலுக்கு பின்ன, அங்கே தான் ரொம்ப லக்ஷ்மியோட ஐதீகமே அதுதான். இந்த கோமாதாவினுடைய முன் நெற்றியிலேருந்து ஆரம்பித்து மஞ்சள் குங்குமம் இட்டு பின்னாடி அப்படியே பிரதட்சணமாக வலம் வரணும். முடிந்தால் 5 முறை கோமாதாவை வலம் வந்து திருப்பி அவங்களுக்கு உணவோ வாழைப்பழமோ சக்கரை பொங்கலோ உணவளித்து கற்பூர தீபம் ஆரத்தி காட்டுங்க. அவ்வளோ சுபிட்சம். கோமாதா பூஜை ரொம்ப எளிமை. அதுவும் விடிகாலையில் பிரம்ம முகூர்த்த போது அந்தி சாயிரன் பூஜை, அந்த நேரமே தெய்வம்சம் நிறைந்திருக்கின்ற நேரம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க கிருஷ்ணர் வருகின்ற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இருளோடு சூழ்ந்த நேரம், அந்தி சாயிர நேரத்தை இடையர்களோடு கிருஷ்ணர் வரும்போது கிருஷ்ணரோட மகாலட்சுமி கூட வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோட வந்தால் பொழுதோடு வரணும்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க. அந்த பொழுதோடு வரும்போது ஏன் வரணும், கூடவே தெய்வமும் நமக்கு கூட துணைக்கு வரும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கோமாதா பூஜையை செய்ய 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 வாழ்க்கையிலே சுபிட்சம் வரும், வறுமைகள் அகலும், கடன் தொல்லைகள் தீரும். தாழ முடியாத பிரச்சனை, கடன் தொல்லை எவ்வளோ கொடுத்தாலும் கொடுத்துட்டே இருக்கும், வட்டிக்கு கொடுத்தே எங்களால் அசலையே அடைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த கையால் எந்த நேரத்தில் கொடுத்தோமோ அந்த கடனானது பெருகி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த கோமாதாவை தொட்டு பூஜை செய்யுங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த சாணத்தை தொடுறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் எனக்கு எங்கேயாவது சாணம் கிடைச்சா உடனே டப்பியில் போட்டு எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். தினமும் அந்த சாணத்தில் கொஞ்சம் எடுத்து வெயில காய வச்சிங்கன்னா கொஞ்சம் அது இதுவாகிடும், அதோட வாசத்தில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வாசலில் தினமும் கொஞ்சம் சாணம், அதில் கஸ்தூரி மஞ்சள் பொடி, இந்த தண்ணியில் இதை கலந்து இந்த சாணத்தை முன் வாசலில் தெளிங்க. அதே மாதிரி எல்லா வாசலில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம், அந்த சாணமுடைய வாசமே லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கும். அந்த வாசலில் எந்தவித தீய சக்திகள் கூட நம்ம அண்டாத காக்கின்ற ஒரு தன்மை தான் இந்த கோமாதாவுடைய அந்த சாணத்துக்கான அமைப்பு. எங்கெல்லாம் கோமாதாவனுடைய வாசம் வருகிறதோ, எங்கெல்லாம் கோமாதா சம்பந்தப்பட்ட பொருள்களுடைய வாசமானதை நம்பி சேருகின்றதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் நல்ல அதிர்வலைகளாக இருக்கும்னு சொல்லப்படுகின்றது. கோமாதாவை பூஜை செய்யுங்க. அந்த கண்ணிலேயே பாருங்க கருணை. தாய்ப்பால் இல்லாதவர்களுக்கு கூட ஒரு ஆகாரமாக அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பது என்னன்றதுனா கோமாதா. இன்றைக்கும் கோமாதான்ற ஒரு தெய்வம் இங்கே பசு இருக்கிறதுனால தான் பல குழந்தைகள் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிற. பச்சை குழந்தைகளுக்கு பால் எது, இந்த குழந்தை இந்த பசு தருகின்ற பால். இந்த பசுக்கிட்டேருந்து வருகின்ற அத்தனையுமே தெய்வாசம் பொருந்தியது தான். அவன் சாணம் பற்றி பேசுகிறேன் பாருங்க, எழுந்து அந்த பசுமையான சாணம் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது சுபிட்சம். அதாவது எல்லாரும் நினைக்கிறாங்க இதை அறிவியல் பூர்வமாகவும் இதை தலையாட்டுறாங்க. அறிவியல் பூர்வமாகவும் சரி, இந்த சாணத்தை கூட எடுத்திருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு பொங்கல் வைக்கிறா அப்படின்னாங்க. பெரும்பாலும் இப்போனா சமைத்து கட்டையை வச்சு பொங்கல் வைக்கிறாங்க. ஆனால் இந்த வரட்டியால் செய்யப்படுகின்ற
அந்த விறகுல அதில் வந்து நீங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து அடுப்பில் வந்து வரட்டியை பயன்படுத்தி பொங்கல் செஞ்சாலே அதுவே ரொம்ப சிறப்பம்சம். குலதெய்வம் கோயில் வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொங்கல் தேவை. அதே போல் கோமாதா பூஜை செய்யும் போதும் ஒரு சின்ன அளவிலாவது ஒரு பொங்கல் வந்து வழிபாடு வந்து கோமாதா பூஜைக்கு செய்ய தேவை. வெள்ளிக்கிழமை முடிந்தால் கோமாதா பூஜை செய்யுங்கள். அதே போல் பௌர்ணமி பூஜை செய்யலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கோமாதாவை பூஜை செய்யுங்க. நிறைந்த சுபிட்சம், நிறைந்த மங்களத்தை தருகின்ற ஒரு அமைப்பு என்னன்னா இந்த கோமாதா. அதுவும் இந்த கோமாதாவை ஒளின்னு சொல்கிறல்ல, இந்த மணி சத்தம் வந்து நமக்கு பலவிதமான நல்ல ஒரு அம்சத்தையும் நல்ல ஒரு தெய்வீகமான சிறப்பு ஆற்றலையும் தருகின்ற ஒரு ஒளி அமைப்பு தான். எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆசை, உனக்கு யாராவது எதாவது வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்டால் எனக்கு ஒரு பசுமாடு வாங்கி கொடுங்க. எனக்கு 2 விஷயம் இன்னும் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசை அப்படின்னா வீணை வாங்கணும். அதுக்கு அடுத்து அதுக்கான அமைப்பு வரல. அதே போல் எனக்கு பசுமாடு வளர்க்கணும். எனக்கு ரொம்ப ஆசை, தினமும் பசுமாடை தொட்டு அவங்கள சாமி கும்பிடணுன்றதுக்காக. இந்த கோமாதா இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, உங்களுக்கு வெள்ளிலேயோ ஒயிட் மெட்டல்லையோ நிறைய இதில் வந்து கோமாதாவோட விக்கிரகம் கிடைக்கிறது. அந்த விக்கிரகத்தை நீங்கள் வாங்கி வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி நேரம் எல்லாம் நீங்கள் கோமாதாவுக்கு அபிஷேகம் பண்ணி, மற்ற விக்கிரகங்களுக்கு எப்படி ஆராதனை செய்கிறீங்களோ அதே மாதிரி கோமாதாவுக்கு பூஜை செய்யும்போது கூட, அபிஷேகம் செய்யும்போது கூட வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறையும். தெய்வத்தையும் தெய்வ அருளையும் நமக்கு கொடுக்கின்ற சிறப்பம்சம் என்ன என்று சொன்னால் இந்த கோமாதாவுக்கு தான் உண்டு. கோமாதா என்று சொன்னாலே, இந்த கோ என்று சொன்னாலே அரசன் சொல்லுவாங்க. கோ என்று சொன்னால் இறைவன் என்று சொல்லுவாங்க. இந்த உலகத்தை ஆள்கின்றவர் யார் என்று சொன்னால் இறைவன். நம்மை ஆளுகின்றவர் என்று சொன்னால் அரசன். அதனால கோவுக்கு நிறையாக, இறைவனுக்கு நிகழாக அந்த காலத்தில் அரசனை வைத்துட்டு இருப்பாங்க. அதே போல தான் இந்த பசுக்களிலேயே மிருகத்திலே சிறந்த இறைத்தன்மையுடையது யார் என்று சொன்னால் இந்த கோமாதா. இந்த கோமாதா வந்தா என்று சொன்னாலே தாய்க்கு என்ன ஒரு மகத்துவம், ஆதிபராசக்தி தாய்க்கு என்ன ஒரு மகத்துவமோ அதெல்லாம் இந்த கோமாதாக்கு உண்டு. எங்கெல்லாம் இப்போ பாருங்களேன், நம்மை சுற்றி இந்த புது பசு தான், ஆனால் நம்மளை சுற்றி அது அலங்காமல் அதிராமல் நம்மளை சுற்றி எந்த ஒரு பயமில்லா உட்காந்துருக்கு அப்படின்னா நம்மளை சுற்றி எந்த ஒரு தீய அதிர்வலைகளும் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் முனிகி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, வீட்டுக்குள்ளே வந்து ஒரு தீய சக்தி இருக்குன்னா அந்த பசுவானதை அலறி அடிச்சுட்டு ஓடும். அதுங்களுக்கு தெரியும் வீட்டுக்குள்ளே யார் உள்ளே வருது. தீய அதிர்வலைகள் எல்லாம் நாம் வளர்க்கின்ற மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும், மீன் வளர்க்கும் போது அந்த தொட்டியில் மீன் கூட துள்ளும். அதே போல தான் நம் உடலை சுற்றி நல்ல அதிர்வலைகள் இருக்குது அப்படின்னா இந்த பசுவானது நம்ம எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் நம்மளை ஒன்றுமே செய்யாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கோமாதாவை நெருங்கி பூஜிக்கிறோமோ போஷிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குடைய உடலையும் இறைசக்தியோட ஆற்றலானது பெருகும். நல்ல லக்ஷ்மி கடாட்சம் வரும். பூஜை பண்ண உங்களை அறியாமல் முகத்தில் அந்த தேஜஸ் இருக்கும். கருப்பாக இருந்தாலும் அதில் ஒரு அழகு நம்ம பார்க்கலாம் தெரியுமா. அந்த கருமாரியிடம் பாருங்கள், அவ்வளோ அழகு இருக்கும். பெரியபாளையத்தம்மனை பாருங்கள், அவ்வளோ அழகு இருக்கும். கருப்பே அழகு காந்தலே ருசி அப்படின்வாங்க. அதுலேயும் ஒரு கடாட்சம் தெரியும். அதனால் கோமாதாவை வழிபட அந்த குலமாதர்கள் குலம் ஒழுக்கமாக இருக்கும். கோமாதா பூஜிக்க குலத்தை சேர்ந்தவர்களுக்கு, அந்த வம்சத்தை சேர்ந்தவர்களும் ஒழுக்கத்தின் பார்ப்படுவார்கள். அவ்வளோ வந்து வீட்டுக்குள்ள ஒரு நல்ல அதிர்வர்கள் உடல் ரீதியாக ஒரு சிறப்பம்சத்தையும் தருகின்ற ஒரு அமைப்பு தான் கோமாதா. இந்த கோமாதா பூஜையை மஞ்சள் குங்குமம் வைத்து அவங்களுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி, அட்சதையால் அர்ச்சனை பண்ணி, பூக்களால் அர்ச்சனை செய்து கோமாதாக்கு சக்கரை பொங்கல், பால், பழத்தை நெய்வேதி கொடுங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பசு வந்து பாலையோ தனக்கு கொடுக்குற உணவை வந்து எடுக்காது. ஆனால் பாலால் செய்யப்பட்ட கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து கோமாதா விரும்பி உணவாக கொள்வாங்க. தயிர் சாதத்தை செய்து நல்ல பச்சரிசி சாதம் செய்து அதை வந்து கோமாதாக்கு உணவாக நீங்கள் அளிக்கலாம். கோமாதாக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உணவளிக்கிறீர்களோ, கோமாதாவை எப்படி போஷிக்கிறீர்களோ, கோமாதா வளர்ப்பவர்களுக்கான உணவுகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டிலையும் என்ன நிறையும், லக்ஷ்மி கடாட்சம் நிறையும். உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் அந்த அடுப்பங்கரையில் அந்த மளிகை சாமான்கள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கும். வறுமை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வளமை பொருந்திய
கோமாதா பூஜையை செய்யுங்க. மிக சிறந்த ஒரு செழிப்பை கொடுக்கின்ற ஒரு அம்சம்தான் இந்த கோமாதா வழிபாடு. தொடர்ந்து பூஜிப்போம். கோ பூஜை கோடி புண்ணியம் தருகின்ற மகத்துவமான பூஜை. மீண்டும் அடுத்த பக்தி பதிவில் உங்களுடன் இணையும் வரை ஓம் சக்தி. ஜெய் கணேசா, ஜெய் வராகி.